குருபியோ நமக. காஸ்மிக் கனெக்ஷன்லேருந்து ஜெயலட்சுமி ஸ்ரீராம். குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சியானது தன்னுடைய உச்ச வீடான கடகத்திற்கு குரு பெயர்ந்து வருகின்றார். இந்த பெயர்ச்சியின் மூலமாக யாருக்கு என்ன விதமான பலாபலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு என்ன செய்வார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 3க்கும் 6க்கும் சொந்தக்காரனான இந்த குரு பகவான் உங்களுடைய கர்மஸ்தானத்தில் வந்து அமரப்போகின்றான். இந்த பெயர்ச்சி மூலமாக இந்த கர்மஸ்தானம் என்று சொல்லப்படும் 10வது இடத்துல வந்து அமரப்போகும் குரு உங்களுக்கு என்ன செய்வான் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அப்படியே அவன் அந்த இடத்திலிருந்து உங்களுடைய 2, 4 மற்றும் 6ஆம் பாவங்களை பார்க்க போகின்றான். 10ல் குரு வந்தால் பதவியை கெடுக்கும் என்று சொல்வார்கள். இருக்கும் பதவியை கெடுப்பது என்பது நேரடியாக வேலை வாய்ப்பு இன்றி செய்வது மட்டுமல்ல, பலவிதமான பிரச்சனைகளை குடைச்சல்களை உங்களுக்கு கொடுக்கும். பதவி மாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம், வேலை வாய்ப்பு மாற்றம், அதிகார மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம் என்று ஏதாவது ஒரு வகையிலே உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு மன உளைச்சலை கொடுப்பார். இதே குரு உங்களுடைய 2வது இடமான குடும்ப தன வாக்குஸ்தானத்தை பார்ப்பதாலே உங்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலைக்கும். கணவன் மனைவி உறவு நல்ல முறையிலே அமையும். உங்களிடையே இருந்த கருத்து வேற்றுமைகள் விலகி அந்யோன்யம் ஏற்படும். உங்களுக்கு வாக்கு சுத்தம் ஏற்படும். கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுவீர்கள். இதுவரை யாருக்காவது நீங்கள் பிராமிஸ் பண்ணிவிட்டு அதை செய்யாமல் இருந்திருந்தால் அதை நிச்சயமாக செய்து முடிப்பீர்கள். பரவாயில்லடா, இவருடைய வார்த்தையை நம்பலாம் அப்படி என்று மக்கள் சொல்லும் அளவிற்கு நீங்கள் வருவீர்கள். சில இதுவரைக்கும் எப்படின்னாக்கா, ஐயோ அவனா வாக்கு கொடுத்தா செய்ய மாட்டான் அப்படின்னு தான் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் சச்சா இல்லடா, அவன் வாக்கு கொடுத்தா நிச்சயமா அதை நிறைவேற்றி விடுவான் என்று சொல்லும் அளவிற்கு உங்களுக்கு மாறுதல் ஏற்படும். அதே போல பணப்புழக்கமும் உங்களுக்கு தாராளமாக இருக்கும். இதுவரை கையை இழுத்து பிடித்து கொண்டு நீங்கள் செலவு செய்து கொண்டிருந்த அந்த நிலைமை மாறி உங்கள் கையிலும் பணம் தாராளமாக புழங்கும். 4ஆம் இடத்தை பார்க்கும் குருவானவர் உங்களுக்கு வண்டி வாகன சொத்து பிராப்திகளை கொடுப்பார். அதாவது வண்டியோ வாகனமோ அல்லது சொத்துக்களோ நிலமோ ஏதாவது வாங்குவீர்கள் என்றாலும் இதை கடன் பட்டு தான் செய்வீர்கள். ஒன்று லோன் போட்டு வாங்குவீங்க, இல்லையாவது யார்கிட்டையாவது கைமாற்று வாங்குவீர்கள், அல்லது சில விஷயங்களை அடகு வைத்து வாங்குவீர்கள். இப்படி உங்களை ஒரு பிடிக்குள் அகப்பட வைத்துத்தான் உங்களுக்கு அதை வாங்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்படும். உடல் ரீதியாக நீங்கள் அனுபவித்து வந்த நோயிலிருந்து விடுபட்டு உங்களை நீங்களே பல மருத்துவமனைகளுக்கு சென்று சரிப்படுத்திக் கொள்வதன் மூலமாகவும் உங்களுக்கு பண விரயம் ஏற்படும். இதை தவிர உங்கள் தாயின் உடல்நிலை ஆரோக்கிய குறைவு இதை கவனிப்பதற்காகவும் உங்களுக்கு பண செலவு ஏற்படும். இந்த குரு உங்களுடைய ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்ப்பதாலே உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். இதுவரை இருந்து வந்த உடல் நல கோளாறுகள் நீங்கும். உங்களுடைய சத்துருக்கள் உங்களை கண்டால் அலறி அடித்துக்கொண்டு ஓடுவார்கள். யாருமே உங்களை எதிர்க்க வேண்டும் என்று துணிய மாட்டார்கள். உங்களுடைய பகையை சம்பாதித்து கொள்ள விரும்ப மாட்டார்கள். உங்களுக்கு கடன் எளிதாக கிடைக்கும். நீங்கள் போன இடத்திலே, கை நீட்டிய இடத்திலே யாருமே கேள்விகள் கேட்காமல் உங்களுக்கு கடன் கொடுப்பார்கள். அந்த கடனையும் சுமூகமாக நீங்கள் அடைக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும். எத்தனை தான் பணம் உங்களுக்கு கிடைத்தாலும் அவசரப்பட்டு பணத்தை நீங்கள் எதிலுமே முடக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த குரு பெயர்ச்சியானது துலா ராசிக்காரர்களான உங்களுக்கு ஒரு சுமாரான பலனை மட்டும்தான் கொடுக்கும். அதாவது ரொம்பவும் மனது ஒடிந்து போய் ஐயோ என்று தலையில் கை வைத்து கொள்ளும் ஒரு நிலைமை இல்லாமல் பரவாயில்லை சமாளித்துக் கொள்ளலாம் என்று சொல்லும் அளவிற்கான ஒரு வழியைத்தான் உங்களுக்கு வகுத்து கொடுக்கும். கூடிய விரைவிலே நாம் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.